ஹலோடா மீஸ் நான் மீ இன்னும் நம்ம பார்க்க போகிறது தேங்க்ஸுக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. இது வந்துட்டு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அண்ட் தேங்க் பர்த்டே ஸ்பெஷல் எல்லாமே இது ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து விஷஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். விஷஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணிடுறேன். மெரி 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 கிறிஸ்மஸ் த சுகர்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒன் ஷாட் இந்த 3 ஷாட் வந்துட்டு நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கே போட்டிருக்கணும். பட் என்னால் எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டுடலாம். மீதி 2 பார்ட் வந்துட்டு பொறுமையாக போட்டு தேங்க் பர்த்டே அன்னைக்கு முடிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லேட்டாக விஷஸ்க்கு சாரி ஓகேவா. இப்போ வந்துட்டு இல்மானிக்கு விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி ஆனிவர்சரி இல்மானி. நீங்கள் வந்து நான் ரொம்ப நாள் ஹாப்பியாக இருங்க தேங்கோட ஓகேவா. தேங்க் விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி ஆனிவர்சரி தேங்கப்பா. நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாகவே இருங்க எப்போவுமே. நீங்கள் வந்து ஒரு சில ஹேட்டர்ஸ்னால ஆர்மிஸை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. உங்கள் சேஃப்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஓகே. நம்ம வந்து குட்டி இன்ட்ரோடல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். தயாங் வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓ ஓகேவா. கிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட அவர் சிஇஓவாக இருக்காரு. அவருக்கு வந்து சைல்டுஹுட்ல ஒரு லவ் இருந்திருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் தேங்கோட பேரண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்க 2 பேர் பிரிய வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும் ஓகேவா. தேங்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டு மிஸ்டர் கிம் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் ஓகே. வயன் சைடு இன்ட்ரோ பார்த்தா வயன் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஓகேவா. அவங்களும் ரிச் ஃபேமிலி தான். அவங்க அம்மா அப்பா பேர் மிஸ்டர் பார்க் மிஸ்ஸஸ் பார்க். இவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க ஓகேவா. ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்து ஒயின் வந்து அவங்க மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இந்த மேரேஜ் வேணான்ட்டு. எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் தெரியல எனக்கு லவ் மேலே இது மேலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை போன்ட்டு. ஏன் இப்படி என்னை படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து ஒயனோட அப்பா அம்மா மிஸ்டர் பார்க் மிஸ்ஸஸ் பார்க் சொல்லுவாங்க. என் வயன் உனக்கு அவங்க பண்றது எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுவோம். எங்களுக்கு தெரியும் எங்க பொண்ணுக்கு என்ன எப்ப பண்ணணும்ட்டு ஓகேவா. அவங்க என் ஃப்ரெண்ட் அண்ட் அவங்க என் ஃப்ரெண்ட் பசங்களுக்கு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். உன் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஓகேவா. நாங்க வாக்கு கொடுத்துட்டோம் உனக்கு இன்னைக்கே என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிக்கும் போது ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுறாங்க. அங்கதான் வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து என்கேஜ்மெண்ட் உங்க சைடும் அந்த சைடு ஓகேவா. தேங்க் சைடும் தேங்க் வந்துட்டு வேண்டாம் வெறுப்புக்கு உங்க கையில ஒரு ரிங்கு போடுறாரு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. அன்னிலேருந்து தேங்க் சொல்றாரு, உன்கிட்ட தான் நான் சொன்னல எனக்கு இந்த மேரேஜ் சுத்தமா பிடிக்கலன்ட்டு. ஏன் இப்படி பண்றேன்? நீங்க ஒன்னு எதுக்கூட மேரேஜ் பண்ணணும்னு இருக்கு. எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கும் உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு உங்களை வந்து அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா. அவருக்கு எப்படின்னா வந்துட்டு அவங்க சைல்டுஹுட் லவ் வந்துட்டு அவர் நினைச்சிட்டு வாழ்ந்துருப்பாரு. இப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அவருக்கு சைல்டுஹுட் லவ் கண்டுபிடிச்சு அவளோட ஒண்ணு சொல்லலாம் வச்சா. ஆனா இப்படி பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க மேலதான் டென்ஷனை காட்டாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பொறுமையா போறீங்க. தேங்கானா வந்து உங்களை விடுறது இல்லை. உங்களை டெய்லி வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உங்களை அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு தயாங்க. உங்களுக்கும் அது கொஞ்சம் பிடிக்கல. பட் வந்து வேற என்ன பண்றது, தயாங்க இப்படி பண்றாருன்னு சொல்ல முடியாதுல இல்லை, ஏன்னா அவர் உங்க ஹஸ்பண்ட். ஸோ நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து 1 இயர் மேல அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இன்னமும் அவங்க டெய்லி வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து உங்களை அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க தயாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு முடியல உங்களால சுத்தமா. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுடி, சுத்தமா முடியலடி, டார்ச்சர் பண்றாங்க. இங்க நான் வந்து என்ன டெய்லி வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து நான் அடிக்கிறான் என் ஹஸ்பண்ட். என்னால சுத்தமா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீங்க வந்துடுறீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட் இப்ப வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருக்காங்க ஓகேவா. அவங்க காலேஜ் ஃப்ரெண்டு. பட் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு வந்து வேற கண்ட்ரில கிடைச்சிருச்சுன்னா அவங்க போயிட்டாங்க ஓகேவா. இப்போ நீங்க வந்துட்டு ஓகேடி டிக்கெட் நான் புக் பண்ணிடுறேன், நான் வந்துடுறேன் ஓகேவா. எனக்கு இங்க இருக்க சுத்தமா முடியல, செத்துலாம் போல இருக்கு இங்க இருக்கிறதுக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்றீங்க. அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஓகேடி என்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு டிக்கெட் மட்டும் அனுப்பிச்சு விடு, நான் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வந்துட்டு ஓகேடி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அவன் ஃப்ரெண்டு கிட்ட. வந்து உன் ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு சரிடி
சீக்கிரம் வந்துருங்க, நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் எப்படி அவனோட இருந்தேன் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் தாண்டி எனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாலே வந்துட்டு ஆமாண்டி டெய்லியும் அடிக்கிற வேண்டிய எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி இங்கே வந்து நம்ம இருந்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றா. அப்போ நான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன் சரியா, இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோன்னு தேவை வந்துட்டு என்னடி எங்கள் அம்மாட்ட போய் டிவோர்ஸ் பற்றி பேசினேன் நீனு உன்ட்ட நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன், டிவோர்ஸ் பற்றி இப்போதைக்கு வேறு யார்ட்டும் பேசாதன்ட்டு இன்னும் மைத்துக்கு பேசுகிறேன் நீனு. அவன் என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவை வந்து உங்களை அடிக்கிறார் திருப்பி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பார். அப்படியே நீங்கள் வந்துட்டு தேங்காய் விடு வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்காய் வந்துட்டு அதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு எவனோட போய் படுக்கலான்னு பார்க்குறியா, உனக்கு அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டு ஒரு மாதிரி உங்களை ரொம்ப பேடாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அழுவுறீங்க, புஷ் பண்ணுறீங்க தயாங்க விடுத்தாயாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு அவர் வந்து உங்களை அடிச்சுட்டு அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, உங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏந்தோன்னே நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கன்னே தெரில, இப்போ எதுக்கு என் பெட் மேலே வந்த அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கேட்டு உங்களை வந்து திருப்பி காலையிலேயே எழுந்துச்சி அடித்து, ஏன்னா அவருக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்தார்ல, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நேற்று அவர் என்ன பண்ணாருன்ட்டு. உங்களை அடித்தா அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இன்னும் ரொம்ப நாள் நான் இங்கே இருக்க மாட்டேன் தயாங்க, இவ்வளோதான் உன்னோட டார்ச்சர் என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு டைம் ஸ்கிப்பு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ் போகிறீங்க. ஆஃப்டர் காலேஜ் வந்துட்டு வீட்டுக்கு வரீங்க. இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துடுறீங்க, ஹாஃப் டே அந்த மாதிரி மத்தியானமே வந்துடுறீங்க. வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை திங்ஸ் மட்டும் இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. என்னால் முடியல சத்தியமாக அவன் கூட வாழ, இந்தா உனக்கு தேவையான டிவோர்ஸ், நான் போயிடுறேன், உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது நான் இங்கே இருந்ததும் சரி, நான் இங்கேருந்து போகிறதும் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது, இப்போது என்ன பண்ணமோ இஷ்டம் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு ஒரு லெட்டர் இருக்கு. நீ இப்போ தயாங்க வந்துட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு ஒரு வழியாக போயிட்டாளா இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரோட செக்ரட்டரி கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிங்களா மிஸ்டர் லீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லீ வந்து வேறு யாரும் இல்லை, தயாங்கோட செக்ரட்டரி. அவர் கண்டுபிடிக்க சொன்னது வந்து தயாங்கோட சைல்ட்ஹுட் லவரோட டீட்டெயில்ஸ் தான், ஓகேவா. அவர் வந்துட்டு தேங்க்ஸ் சார், நான் வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி பெருசாக வந்து எதுவும் கிடைக்கல, பட் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க பேர் மட்டும் அவங்க டீட்டெயில்ஸ் கிடைக்கல, அவங்க வந்துட்டு இந்த ஸ்கூலில் படித்தாங்க பட் நேம் வந்து கரெக்டாக தெரில. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணு ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்னால வந்துட்டு இருந்த எல்லா ஃபைல்ஸுமே இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தயா வந்துட்டு இவ்வளோ கண்டுபிடிச்சா அவள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்துட்டு போயிருப்பார். தென் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதாவது அன்றைக்கி வந்து வயன் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ளைட்டில் ஏறியிருப்பாங்க. ஏறி வந்துட்டு அவங்க ஊருக்கு அந்த ஃப்ரெண்டு ஊர் சொன்னோம்ல அவங்க ஊருக்கு போயிட்டு லேண்ட் ஆகிருப்பாங்க. வயன் வந்துட்டு லேண்ட் ஆகிட்டு மியா நான் வந்துட்டேன்டி, இப்போ தான் லேண்ட் ஆனேன், என்னாச்சுன்னு தெரில பட் லேட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மியா பார்த்துட்டு இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மியா வந்துட்டு போயிட்டு நம்ம வயனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மியா வீட்டில் இருக்கீங்க, மியா தண்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இவ்வளோ அப்யூஸ் பண்ணுற பர்சனை நீ எதுக்கடி மேரேஜ் பண்ண, நீ உன் லைஃப்பில் நீயே வந்து மண்ணாலே போட்டுக்கிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆமாண்டி நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன்டி, சத்தியமாக எனக்கு இவனோட வாழ இன்ட்ரெஸ்டே இல்லை, அவன் எப்படி பண்ணுறான் டெய்லி வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ வந்து அந்த கண்ட்ரிலேயே ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு நாள் வந்து உங்கள் ஃபாதர் வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தான் வந்திருப்பாரு. அவர் உங்களை பார்த்துட்டு வயன் நீ எதுக்கு இங்கே வந்த அவரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு போயிட்டு திருப்பி தயாங்கோடையே விட்டுறாங்க. எதுக்குடி திருப்பி வந்தேன்னு சொல்லிட்டு திருப்பி தயாங்க வந்து உங்களை அடித்து
நைட்டில் வந்து அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்யூஸ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. தயாங் எப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணுனால தான் என்னால் அவளோட சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கார் தயாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல முடியாமல் அங்கே இருக்கீங்க, நீங்கள் தப்பிச்சு போக பார்க்குறீங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்துட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்ட்ஸ் வச்சிடுறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப முடியாமல் ஒரு சிக் பேஷண்ட் உங்களுக்கு பேஷண்ட் மாதிரி ஆகிடுது. இப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு, பட் எப்படின்னு தெரில தயார் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு 1 month 2 months ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறீங்க. எப்படின்னா ஃபெயிண்டாகி விழுந்திருப்பீங்க வீட்லேயே, யாருமே இல்லை வீட்டில். நீங்கள் பாட்டு ஃபெயிண்டாகி கீழே கிடக்குறீங்க, பட் யாருமே இல்லை. ஸோ வந்து நைட்டு டைமில் தான் வந்துட்டு அந்த உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்பிச்ச அந்த ஒர்க்கர்ஸ் வந்து பார்க்குறாங்க, இந்த மேடம் ஃபெயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஓகேடா சுகர்ஸ், இதோட ஃபஸ்ட் எபிசோட் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?